அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பார்த்துட்டு வருகிற இந்த ரோமர் நிருபத்துடைய ஸ்டடி. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ரோமர் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு உண்மை, பெரிய ஒரு சத்தியம், ஒரு பெரிய ஒரு கிருபை, நம்ம எப்படிப்பட்ட கிருபையை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு விளக்கத்தை அங்கே அவர் கொடுக்குறாரு. ஸோ போன கிளாஸ் நம்ம பார்த்தோம் அந்த 11 வசனங்கள் வரைக்குமே. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, நம்முடைய கர்த்தர் இயேசு சொன்ன அந்த வார்த்தை தான். யோவான் 3:36 நம்ம படிக்கிறோம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம், அதாவது அந்த மரண சாபம் இல்லைங்களா, மனுக்குலத்தின் மீது இருக்கக்கூடிய தேவனுடைய கோபம் என்பது சாகவே சாவா என்ற அந்த சாபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். அப்போ என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்று நம்ம கேட்கும்போது, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறோம், ஸோ அவரை நாம் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறோமோ அந்த விசுவாசத்தை பொறுத்து தான் நம்ம ஜீவனை பெற்றுக்கிறோமோ இல்ல ஜீவன் இல்லாதவங்களா இருக்கிறோமா என்பது அங்க நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ போன கிளாஸ் இதெல்லாம் நம்ம பார்த்த பின்னாடி இல்லைங்களா, பவுல் சொல்றாரு தேவனுக்கு சோத்திரம், ஏன்னா ஒரு பெரிய ஒப்புரவாகுதலை இயேசு கிறிஸ்து மூலமா தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகக்கூடிய விஷயம், தேவனோடு கூட ஒரு உறவு வைக்கக்கூடிய விஷயம், இது நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஈவன் நம்ம சத்துருக்களா இருக்கிறோம், சத்துருக்களா இருந்தாலும் ஏன் நம்ம சத்துருக்களா ஆயிட்டோம்? ஏன்னா பாவம், அப்புறம் சாபம். ஆகையினால் நம்ம தேவனுக்கு சத்துருக்கள். இந்த நிலையில இப்ப தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல், அட்ஒன்மெண்ட், அதாவது தேவனோடு கூட ஒரு ஒப்புரவு ஆகக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு கிடைக்குதுன்னா அது கர்த்தராகிய இயேசு மூலமாய் கிடைக்குது. எனவே நாம் தேவனை பற்றியையும் மேன்மை பாராட்டுகிறோம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்கும்போது ஒருவரை ஒருவர் இந்த மாதிரி வார்த்தைகளால வசனங்களால நம்ம உரையாடும் போது அது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துல வளர்வதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியங்கள் வசனம் 12ல இருந்து. இப்ப 12ல இருந்து பவுல் எப்படி எப்படி கொண்டு போறான்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப டெக்னிக்கலா பேசுறாரு. டெக்னிக்கல் சொல்லும் போது கொஞ்சம் நுணுக்கமா இருக்கும் பேசும்போது, படிக்கும்போது. ஆனா கொஞ்சம் நம்ம மைண்டை கொஞ்சம் கவனம் அங்க கொடுத்தோம்னா அது என்ன சொல்ல வரான்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை பவுல் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. பட் இதுல அநேக நேரங்கள் நம்ம இது சப்ஜெக்ட்ல நம்ம கேட்கறது முடியறது இல்லை. இந்த ஒரு தாட் இல்லைங்க, படிக்க போறோம், பவுல் பேசக்கூடிய ஒரு தாட்டு. இந்த தாட் வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிச்சது கூட வாய்ப்பு கம்மி தான். இல்லை இப்படி கூட யோசிக்க முடியுமான்னு கூட நம்ம திங்க் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் தான் அங்கே கொடுக்குறாரு. அது என்னன்றதை இப்போ படிக்கும் போதே அவங்களுக்கு தெரியும். ஸோ வசனம் 12ல இருந்து 14 வரைக்கும் அந்த ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. ஸோ இப்போ முதல்ல தமிழ்ல படிக்கலாம். 12ஆம் வசனம், இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், இல்லைங்களா. ஸோ இது நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா போல. இந்த போலவுடைய அர்த்தம் என்ன? இது மாதிரி இதுவும் அப்படின்னு தான் அர்த்தம், இல்லைங்களா. அப்போ இங்க பவுல் என்ன பண்றாருன்னா ஒரு கம்பேரிசன் பண்றாரு. அந்த கம்பேரிசன்றது நம்ம தெளிவா அங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த இடத்துல அவர் பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரே மனுஷனாலே, யாரு? ஆதாம். பாவமும், பாவங்கள் இல்ல, பாவம், ஒருமை தான் அங்க வருது. ஸோ ஒரு மனுஷனாலே, ஆதாம் எனக்கூடிய ஒரு நபர் செஞ்சிட்ட பாவம், அந்த பாவத்தினுடைய சம்பளம் ஆகிய மரணம். பாருங்க, அவர் பண்ணது ஒரு பாவம், ஆகையினால அவர் வாங்கிட்டாரு சாபம். என்ன ஆச்சரியம்? இவர் பண்ண தப்புக்கான பலன் ஏதோ அவருக்கு மட்டுமில்ல, அவருடைய சந்ததிக்குமே வந்துடுச்சு. என்ன ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? இந்த கான்செப்ட் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதுங்களா?
முதல்ல இந்த கான்செப்ட் நம்மளால ஜீரணிக்க முடியுதா? எப்படிப்பா அவர் பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பொதுவா ஒரு மனுஷீக பார்வையில இருந்து கேட்டோம்னா அப்படித்தான் நமக்கு தோணும். அவர் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் பண்ணா ஓகே, எதுக்கு அவர் பண்ண தப்பு அந்த தப்புனால வந்த பனிஷ்மெண்ட் ஏன் எங்களுக்கு வரணும்? இது நம்ம ஒரு மனுஷீக பார்வையில பார்ப்போம். ஆனா நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸ்ல நம்ம இதை பத்தி தெளிவா படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? செகண்ட் பார்ட் நினைக்கிறேன் இல்லைங்களா? அதாவது எப்படி வந்து ஒரு தகப்பன் கிட்ட இருந்து அந்த பலன்கள் எல்லாமே அப்படி பிள்ளைகளுக்கு வருது இல்லைங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திருப்போம் எபிரேயர் நிருபத்துல. அதாவது ஆபிரகாம் வந்து தசம பாகம் பார்த்தீங்கன்னா அவரு ஒரு டைம் வாங்கினார். சாரி, தசம பாகம் ஒரு டைம் கொடுத்தார். யார் கொடுத்தாரு? மெல்கிசேதேக். அப்போ மெல்கிசேதேக் தசம பாகம் கொடுக்கும்போது லேவி வந்து இன்னும் பிறக்கலையாமா, மாறாக ஆபிரகாமுடைய அறையில் இருந்தாராம். அப்ப பிறக்காத லேவி அவர் விஷயத்துல பாத்தீங்கன்னா தசம பாகம் வாங்குறவர். லேவி வந்து தசம பாகம் வாங்குறவர், இன்னும் பிறக்கல. ஆனா பிறக்கலைனாலும் கூட தசம பாகம் வாங்குற லேவி கூட தசம பாகம் கொடுத்தாரு. எப்ப கொடுத்தாரு கேட்டா, அவரு ஆபிரகாமுடைய அறையில் இருக்கும் போது ஆபிரகாம் தசம பாகம் கொடுக்கும் போது இவர் கொடுத்ததா கணக்கு வரும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ அது போலத்தான் ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்துச்சு, உலகத்துல பிரவேசித்தது. entered the world, உலகத்துக்குள்ள வந்துச்சு. பாவம் மட்டுமல்ல, பாவத்தினால மரணம். இது எப்படின்னா, அவர் பண்ணிட்ட பாவம் இல்லைங்களா? என்ன பாவம்? கீழ்ப்படியாமை பண்ணார். அது ஒரு பாவம். பாவம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? கீழ்ப்படியாமை. அது எந்த விஷயமா இருக்கட்டும், சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அன்னைக்கு ஆதாமுக்கு என்ன தேவன் கட்டளை கொடுத்தார், ஒரே கட்டளை, அதை மீறினதுனால அது பாவம். சோ இப்போ அந்த பாவம், அந்த பாவத்தினுடைய சம்பளம் இது ஏதோ அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கும் அது அப்படியே சுதந்திரம் ஆயிடுச்சு. அப்போ அந்த சந்ததிகள் அதை சுதந்திரித்து கொண்டாங்க. ஆதாமுடைய அந்த பாவத்தையும் அந்த பலனையும் ஆதாமுடைய வம்சம் என்ன பண்ணிருச்சுன்னா சுதந்திரித்து கொண்டது. அப்ப பாருங்க, பாவம் அப்படியே அவருடைய விஷயங்கள் அப்படியே மனு குலத்துக்கு வருது. உடைய பனிஷ்மெண்ட்டும் அப்படியே வருது. பனிஷ்மெண்ட் என்ன? மரணம் இல்லைங்களா? ஸோ அப்படியே வந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு நிலைமை. அப்போ இன்னைக்கு பிறக்கிற எல்லா மனுஷரும் அந்த பாவம் மற்றும் சாபத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. பட் நல்லா கவனிங்க, இன்னைக்கு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான், சாபத்தில் இருக்கிறான்னா அது காரணம் யார்? இது என்ன காரணம்? ஆதாம் எனக்கூடிய ஒரே மனுஷனால. ஸோ இது நம்ம பார்த்தாச்சு இல்லைங்களா? ஸோ சொல்லிட்டு இதே போல இல்லைங்களா இப்ப சொல்றாரு பாருங்க, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. சோ இது என்ன இது கான்செப்ட்? சோ அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைங்களா? பாருங்க, இது ஒரு கனெக்டிங் வேர்டு எதுன்னா இந்த போலவும், அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பவுல் ஆக்சுவலி இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஆதாம் பாவம் பண்ணாரு, அதனால ஒரு மரணம் என்ற தண்டனை வாங்கினார் இல்லைங்களா? இப்ப இது எப்படி மனு குலத்துக்கு வந்துச்சு? எப்படி வந்துச்சோ அதே போலதான் பாருங்க, அதே போல ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா, சந்ததி பை சந்ததியா பாவம் மரணம் என்ன ஆயிட்டுன்னா கடத்தப்படுகிறது. எப்படி ஆதாம் இருந்து அப்படி வம்சத்துக்கு அந்த ஒரு காரியங்கள் சுதந்திரிக்கப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் இப்ப வேற மாதிரி சொல்லணும்னா, இப்ப பாருங்க, இப்ப முதலாம் உலகத்துல வாழ்ந்த ஜனங்கள் கிட்ட ஆதாம் மூலமா வந்துட்ட பாவமும் சாபமும் வேலை செஞ்சு இல்லைங்களா? இப்ப ரெண்டாம் உலகத்துல வாழக்கூடிய ஜனங்களுக்கு எப்படி அங்கிருந்து இங்க வந்துச்சு? இப்ப ரெண்டாம் உலகத்துல பாத்தீங்கன்னா எப்படி அந்த மக்களுக்கு
முதலாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த பாவம், அப்போ அந்த மரணம் எப்படி வந்துச்சு, எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப ஆதாம் கிட்ட இருந்து மனுக்குலத்துக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு பார்த்தோம். அதே போலத்தான் மனுஷனுக்குள்ள அது ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி? அப்பா அவர் ஒரு பாவி, அதனால அவருக்கு மரணம், சாபம் அவருக்கு இருக்குது. இப்ப அவர்கிட்ட இருந்து அப்படி பிறக்க போகிற பிள்ளைக்கு என்ன ஆகுது? அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. சோ புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த 12ஆம் வசனம் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, எப்படி ஆதாம்கிட்ட இருந்து மனுக்குலத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு விஷயம். அதே கான்செப்ட் தான் மனுக்குலத்துல, என்ன 6000 வருஷம் இல்லைங்களா? எத்தனை வருஷம் இல்லைங்களா? 6000 வருஷம். எங்கேயுமே இது ஸ்டக் ஆகி நிக்கல, எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் ஆகல. இப்ப வரைக்கும் பாவம், மரணம், ஆதாம்கிட்ட தொடங்கின அந்த ஒரு காரியம் இப்ப வரைக்கும் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் அது பாஸ் ஆயிட்டே இருக்குது. இப்ப ஆதாம்கிட்ட இருந்து மனுக்குல வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப ஒரு வேலை மத்தி இப்படி திங்க் பண்ணலாம். இப்ப மனுஷன் இருந்து தொடர்ந்து பரவாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணா அது சந்ததிக்கு பரவாம இருக்கும்? என்ன ஆன்சர் நம்ம சொல்லலாம் கேட்டீங்கன்னா, ஒரே ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு அப்புறம் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு இந்த பாவம், மரணம் போகக்கூடாதுன்னா ஒரே வழி, நான் பாவம் பண்ணக்கூடாது. நான் பாவம் பண்ணாம இருந்தேன்னா, நல்லா கவனிங்க, பாயிண்ட் கவனிங்க, பாவம் பண்ணாம இருந்தேன்னா ஏன்ட்டு இருந்து என் சந்ததிக்கு போகாது. ஆனா என்னால பாவம் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா நான் ஆதாமுடைய பாவம், அந்த பலவீனத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சோ இந்த நிலையில இருந்துகிட்டு என்னால பாவம் பண்ணாம இருக்க முடியுமா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். எங்கேயாவது ஒருத்தராட்சி பாவம் செய்யாம இருந்திருந்தாங்கன்னா அங்கேயே ஒரு பரவக்கூடிய அந்த காரியமானது ஃபுல் ஸ்டாப் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஆனா அந்த மாதிரி இல்லாத எல்லா மனுஷரும். அப்ப மனுக்குல வரலாறு என்பது ஒரு 6000 வருஷம் எடுத்துட்டோம்னா எங்கேயுமே ஒரு மனுஷன் கூட அந்த பாவம் செய்யாமல் இல்லவே இல்லை. சோ அப்போ ஆதாம்கிட்ட இருந்து மனுக்குல வந்துச்சு, இது ஒரு மெத்தட், இது ஒரு வகை. இதே போலதான் மனுக்குலத்திலிருந்து மனுக்குலம் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா, சந்ததி பை சந்ததியா. அது எப்படி நடக்குது? எல்லா மனுஷரும் பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் பாவம் பண்றாங்க? ஆதாம் பண்ணிட்ட பாவம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால. இப்ப நான் பாவம் செய்யாம இருக்கும்போது என்கிட்ட இருந்து இந்த ஆதாமுடைய பாவமும் சாபமும் என்ன ஆகாதுங்க, இன்னொருத்தவங்களுக்கு போகாது. ஆனா என்ன முடியாதே. அதே போலத்தான் அப்போ இந்த பாவம், சாபம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி அது மனுக்குலத்துக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ரொம்ப லாஜிக்கான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் உணர ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தமிழ்ல படிச்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பவுல் ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்க, அந்த கருப்பொருளை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அங்க புடிச்சுக்கலாம். பவுல் நம்ம யோசிக்க வைக்கிறார், இப்பெல்லாம் திங்க் பண்ணுங்கன்ற. அப்ப என்ன நமக்கு யோசனை, அப்ப எப்ப பாவம் செய்யாத ஒரு நபர்கிட்ட நம்ம போனாதான், அவரை நாம் விசுவாசிக்கும் போதுதான் அவர்கிட்ட இருந்து நீதி மட்டுமே நமக்கு வரும். அவர் யாருன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு.
ஒரே மனுஷனால எல்லாருக்கும் பாவம் மரணம் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா? இப்ப அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு இந்த பூமியில மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்தார். இப்ப அவர்கிட்ட தான் இந்த பாவம் மரணத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி அங்கதான். ஏன்னா அவர் எந்த பாவமே செய்யல, அவர் நீதி மட்டுமே செய்பவராக வாழ்ந்தார். சோ இப்போ பவுல் எப்படி நம்ம கொண்டு போறாருன்னா, இப்போ அவர்கிட்ட வாங்கன்ற, அவர்கிட்ட வந்தா தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த 12ஆம் வசனம் ரொம்ப ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியல. பட் இப்போ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, கம்பேர் பண்றாரு மட்டும் நல்லா தெரியுது. பட் எப்படி கம்பேர் பண்றாரு, என்ன கம்பேர் பண்றாருன்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் ஒரு பெரிய கிருபை பண்ணிட்டாங்க. ஒருவேளை யாருக்காவது புரியலைன்னா நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். சோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப பவுல் இன்னும் கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கிறேன். என்ன யோசிக்க வைக்கிறான்னு பார்க்கலாங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இதை படிக்கும்போது இப்படி கூட தாட் இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கும். சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனத்துக்கு போலாம். நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன? நமக்கு தெரிஞ்சது மோசே மூலமா கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இல்லைங்களா? அது கொடுக்கப்படுவதற்கு முன்னும், அப்போ எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? மோசே காலத்துல. அப்போ மோசே காலத்துக்கு முன்னாடி பாவம் உலகத்தில் இருந்தது. ஆமா இருந்துச்சு, இது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்பதான் யோசிக்க வைக்கிறார் பாருங்க. நியாயப்பிரமாணம் ஒண்ணு வந்ததுனால தான் இது தப்பு இது சரி என்று மனுஷனுக்கு புரிய வைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இது ராங், எது ரைட் எது ராங்னு நியாயப்பிரமாணத்தினால ஒரு அறிவு கிடைக்குது மனு குலத்திற்கு. கரெக்டுங்களா? ஆனா பவுல் எப்படி யோசிக்க வைக்கிறார்னா, நியாயப்பிரமாணம் என்ற ஒரு சட்டதிட்டங்கள் வரதுக்கு முன்னாடியே மனு குலத்துல பாவங்கள் இருக்குது. பாவம் இருக்குது, நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். நினைச்சு பாருங்க, ஒருவேளை யோசிக்க வைக்கிறாரு பாருங்க, நியாயப்பிரமாணமே இல்லை அப்படின்னா. ஏன்னா நமக்கு தெரிஞ்சபடி நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரே கட்டளை பழத்தை சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். வேற எந்த கட்டளைகளுமே அங்க கொடுக்கப்படலை. அந்த ஒரு கட்டளையினாலதான் ஒரு பாவம் வந்துச்சு. அதனுடைய விளைவு தான் இவ்வளவு உலகத்துக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்போ மனுஷன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய பாவங்கள் பண்றான். ஆச்சரியம் என்ன? அப்போ கட்டளைகள் இல்ல. கொலை பண்ணிருக்கிறான், ஆனா கொலை பண்ணக்கூடாது என்ற கட்டளை இல்ல மோசைக்கு முன்னாடி. பொய் பேசுறான், பொய் பேசுறது தப்பு அப்படின்ற கட்டளை இல்ல மோசைக்கு முன்னாடி. திருடுறான், களவு செய்யறான், இச்சிக்கிறான், இதெல்லாம் ராங்னு கட்டளை இல்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, உலகத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா என்ன பாயிண்ட்? அப்போ மோசைக்கு முன்னாடி இருந்த காலத்துல, புரியுற மாதிரி சொல்லணும்னா முதலாம் உலகம் வச்சுக்கோங்களேன். முதலாம் உலகம், இரண்டாம் உலகத்துல நோவா வராரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வராரு. அப்பதான் அதுக்கப்புறம் தான் மோசே வராரு. அப்ப மோசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலப்பகுதியில பாவம் என்னமோ உலகத்துல மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நியாயப்பிரமாணம் இல்லாதனால, கட்டளைகள் இல்லாததுனால பாவம் என்று எண்ணப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கருப்பொருளை பவுல் நமக்கு இங்க சொல்லி புரிய வைக்கிறார். கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா, முதலாம் உலகத்துல இருக்கட்டும், மோசைக்கு முன்னாடி காலமா இருக்கட்டும், மனுஷன் ஒருத்தனை குத்தி கொலை பண்றான்னா அது பாவம் தான். ஆனா அது பாவமாக கருதப்படாது. ஏன்னா அது இல்லைங்களா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா?
எப்படி ஆச்சரியமா இருக்கீங்களா? இது தப்பான காரியம் தான். பட் கட்டளை இங்க இல்லாதனால இப்போ தேவன் என்ன பண்றது இல்லையாமா, அது பாவமா அவனுக்கு அதை என்ன மாட்டாரு. ஏன்னா கட்டளைகள் இல்ல. இப்ப கட்டளைகள் கொடுக்கப்பட்டு அந்த மனுஷன் தப்பு பண்ணானா நீ எப்படி பண்ணலாம் கேட்கலாம். இப்ப அந்த கட்டளைகள் இல்லாதனால இப்ப பாவம் மனுஷன் பண்ணும்போது பாவமாக எண்ணப்பட மாட்டாது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்களா? நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆமா, உண்மைதான். அப்போ நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுது. என்ன அடுத்து என்ன சொல்ல வர போறாரு பவுல்? சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனம். அப்படி இருந்தும், அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலை மத்தியில இருந்தும், நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங். அப்ப மோசைக்கு முன்னாடி காலத்துல கூட பாவங்கள் மனுஷன் பண்ணிட்டாலும் அந்த பாவங்கள் எல்லாமே நியாயப்பிரமாணம் இல்லாதனால அதை அவனுக்கு சாட்டல, அவனுக்கு எண்ணப்படவில்லை. இப்ப நம்ம அடுத்து இது எதுக்கு சொல்றாரு? ஏன் நம்ம என்ன சொல்ல வர்றாரு பவுல் கேட்டா இப்பதான் பாயிண்ட் எடுக்கிறாரு. அப்படி இருந்தும், அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தும், பாயிண்ட் கவனிங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். ஏன் ஆதாம் முதல் மோசே வரைக்கும்? இந்த காலகட்டத்துல மனுஷனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. மோசைக்கு அப்புறம் தான் கட்டளைகள் என்பது தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காது, எதெல்லாம் பிடிக்கும்ன்ற கட்டளைகள் எல்லாமே மோசைக்கு பின்னாடி தான் கொடுக்கப்படுது இல்லைங்களா? ஏன்னா இது மெயினா பவுல் இந்த வசனங்களை பேசுறது காரணம் என்ன, அங்க இருக்கக்கூடிய ரோம் சபையில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு நல்லா தெரியும். யூதர்களுக்கு தெரியும் எது தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்து பாக்குறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறார். மோசைக்கு முன்னாடி கூட பாவங்கள் மனுஷன் பண்ணிட்டு இருந்தான். ஆனா பாவங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதனால மனுஷனுக்கு அது எண்ணப்படவில்லை. அப்புறம் எப்படி அவன் செத்தான் கேட்டா அதுவும் யாருதான் காரணம்? ஆதாமுடைய சாபம் தான். ஆதாமுடைய சாபம் எல்லா மனுஷனுக்கும் அப்படியே பரவிருச்சுங்களாம். ஈவன் ஆதாமுக்கு அப்புறம் நிறைய பேர் பாவங்கள் பண்ணிட்டாலும் நியாயப்பிரமாணம் இல்லாத காரணத்தினால அந்த பாவங்களை அவங்களுக்கு எண்ணப்படாமல் இருந்தாலும் அவன் சாகுறான் அப்படின்னா, செத்திருக்கிறான் அப்படின்னா காரணம் யாருதான்? ஆதாம். இந்த பாயிண்ட் தான் பவுல் நமக்கு புரிய வைக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இல்லைங்களா? ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய். அதாவது ஆதாமுடைய மீறுதல்னா ஒரு கட்டளை கொடுத்து மீறினார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆதாமுக்கு அப்புறம் வந்த ஜனங்கள் மோசே வரைக்கும் பாவம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஆதாம் மாதிரி பண்ணல. என்ன அர்த்தம்? ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்து மீறினார். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாமே பாவம் பண்றாங்க, கொலை பண்ணிருக்கிறாங்க, திருடிருக்கிறாங்க, இச்சை பண்ணிருக்கிறாங்க. ஆனா கட்டளைகள் எதுவும் இல்லை. கட்டளைகள் இல்லாமல் அவன் பாவம் பண்ணிருக்கிறான். அதனாலதான் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் என்ன பண்ணல, பாவம் செய்யாதவர்னு என்ன அர்த்தம்? பாவம் பண்ணிருக்கிறாங்க, ஆனா யாருக்கு ஒப்பாய் இல்ல. யாருக்கு ஒப்பாய் பாவம் செய்யலைன்னா ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யல. ஏன்னா ஆதாம் பண்ணது, ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டு மீறப்பட்டான். ஆனா அதுக்கப்புறம் பாவம் பண்ணவங்க எல்லாமே எந்த கட்டளைகளுமே இல்லை. பட் என்னவா இருந்தாலும் மரணம் அவங்களுக்கும் வந்துச்சு, ஆண்டு கொண்டது. இதெல்லாம் பவுல் நம்ம புரிய வைக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா அந்த கான்செப்ட்லாம். இதே கான்செப்ட் தான் இந்த ஆதாம், இந்த கான்செப்ட் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கம்பேர் பண்றார் பாரு. எப்படி ஆதாமுடைய சந்ததி ஆதாம்கிட்ட இருந்து எப்படி சந்ததிக்கு வருது? இத்தனைக்கும் ஆதாம் மாதிரி பாவம் பண்ணாத, மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் பண்ணாத, பாவம் பண்ணின ஜனங்க இல்லைங்களா?
ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாத பாவம் செஞ்ச ஜனங்கள், அவங்களுக்கும் ஆதாமுடைய மரணம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் மோசேக்கு அப்புறம் கட்டளைகள் நிறைய கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. கட்டளைகள் கொடுக்கப்பட்டு அதை மீறி போய் மரணம் வருதுன்னா கூட நம்ம சரி சொல்லலாம். ஆனா கட்டளைகளே கொடுக்கப்படாத காலத்துல கூட பாவம் செஞ்ச ஜனங்கள், அவங்க விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா ஆதாமுடைய சாபம் வந்துச்சு. இதெல்லாம் பவுல் நம்ம யோசிக்க வைக்கிறார். என்ன விஷயம்னா, பின்னாடிதான் கம்பாரிசன் பண்ற. இப்ப ஆதாம் விஷயத்துல அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குட்பட்டு வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ, அவர்னால எப்படி ஆதாம்னால மரண நம்ம சுதந்திரிச்சோமோ, இப்ப வாய்ப்பு தேவன் கொடுக்கிறாரு இவர்னால, இயேசுனால ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய வாய்ப்பு. என்ன ஆச்சரியம் இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சகோதர சகோதரிகளே. இந்த அளவுக்கு நம்ம யோசிக்கணும், திங்க் பண்ணணும். ஏன்னா தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய மாபெரும் கிருபை என்ன, அந்த கிருபையுடைய தன்மை என்ன, எவ்வளவு பெரிய கிருபைக்குள்ள வந்திருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி ஜனங்கள் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டி இருக்குது. இது ரொம்ப ஆவியில உணர வேண்டி இருக்குது, சிந்தையில உணர வேண்டி இருக்குது. இந்த மீட்கும் பொருள், அதுல இருக்கக்கூடிய நிறைய சத்தியங்கள், ஆழமான உட்கருத்துக்களை உள்வாங்க வேண்டி இருக்குது. சோ இதுதான் நம்ம அந்த 14 வசனங்கள் வரைக்கும் பவுல் சொல்லிட்டு, இப்பதான் பாருங்க நம்மளைய தெளிவா புரிய வச்சுக்கிட்டு இப்ப எடுக்கிறாரு பாருங்க, கம்பாரிசன் பண்றார். சரியான கம்பாரிசன் பண்றார். எப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஆதாம் என்ற ஒருத்தர்னால இவ்வளவு விஷயம் வந்துச்சுன்னா, இயேசு எனக்கூடிய ஒருத்தர்னால வரக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்றாரு. ரிசல்ட் என்ன கொடுக்கிறாருன்னா, இதுவே எப்படின்னா இதை விட பல மடங்கு இயேசு மூலமா வருமாம். அது என்ன ஆச்சரியம். இப்ப நாம அந்த கம்பாரிசனுக்குள்ள போக போறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ நீங்க கம்பாரிசன் பண்றதுக்காக ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க. அதுதான் அந்த கம்பாரிசன். வசனங்கள் நம்ம அப்படி படிச்சுட்டு போகாம பவுல் எப்படி கம்பேர் பண்ணியிருக்கிறார் என்பதை அதுக்கேற்ற மாதிரி நாமளும் என்ன பண்ணலாம்னா அதே போல நாமளும் கம்பேர் பண்ணி படிக்க போறோம். ஸோ நீங்க ஒரு முறை வாய்ப்பு இருந்தா அந்த வசனங்கள் 15 நீங்க அப்படியே ஒரு முறை அங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் அங்க புரியும். ஸோ இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த கம்பாரிசன் பத்தின காரியங்களை. அப்போ சகோதர சகோதரிகளே, ஸோ ஒரு முறை நீங்க அதை படிச்சுக்கலாம் 15 இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 15ஆம் வசனம். ஆனாலும் உடைய அர்த்தம் என்ன? ஸோ முன்னாடி பார்ப்போம், ஆதாம்னால எப்படி மனுக்குலத்துக்கு பாவம் மரணம் எப்படி வந்துச்சு, எந்த அளவுக்கு மரணம் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இது ஆதாம்னால வந்துட்ட விளைவுகள். ஆனாலும் உடைய அர்த்தம் என்ன? இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் ஒண்ணு இருக்குது. அதுதான் பவுல் நமக்கு காமிக்கிறாரு 15ஆம் வசனத்துல. ஆனாலும் மீறுதலின் பலன் இல்லைங்களா, மீறுதலின் பலன், அதாவது ஆதாம் பண்ணிட்ட மீறுதல் மூலமாய் வந்துட்ட பலன் எதோட கம்பேர் பண்றாருன்னா, கிருபை வரம். கிருபை வரம் அந்த வரத்தோட பலனுக்கு ஒப்பானது அல்ல. இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பவுல் ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்ட்டார், ஒப்பானது இல்லைன்ட்டார். எதோட கம்பேர் பண்றாரு? மீறுதல். அந்த மீறுதல் தான் பாவம். அதற்கு ஒரு பலன் வந்துச்சு, மரணம். மீறுதலின் பலன். அந்த மீறுதல் பண்ணது யாரு? ஆதாம்.
இல்லைங்களா? இது ஒரு பக்கம். ஒரு தராசு எடுத்துட்டீங்கன்னா தராசுல ஒரு பக்கத்துல இதை வச்சிருக்கணும். அடுத்து இந்த பக்கம் கிருபை வரம். அந்த கிருபை வரத்துக்கு ஒரு பலன் கிடைக்குது. அந்த கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. சோ இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா நமக்கு அங்க புரிய வைக்கிறார். அப்போ சகோதர சகோதரிகளே, சோ இங்க பவுல் ஆக்சுவலி இந்த என்ன கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கிறார், இந்த கம்பேரிசன் அவர் பண்றதுக்கு காரணம் என்ன என்பதை நம்ம கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும். சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷ்ல நம்ம கம்பேர் பண்ணி படிச்சோம்னா தமிழ் விட இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் ரொம்ப எளிமையா இருக்குது, புரியும்படியா இருக்குது. ஏன்னா தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா வார்த்தைகள் கொஞ்சம் நீளமா இருக்குது. உதாரணத்துக்கு மீறுதலின் பலன், கிருபை வரத்தின் பலன், இந்த வார்த்தை வருது இல்லைங்களா? பட் இங்கிலீஷ்ல இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்படி கொடுக்கல. இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னா மீறுதலின் பலன் என்று கொடுக்கல, அஃபென்ஸ், அவ்வளவுதான். அஃபென்ஸ்னா என்ன? நடந்துட்ட தவறு, நடந்துட்ட ஒரு மீறுதல் இல்லைங்களா? ஒரு பாவம் இல்லைங்களா? பாவம் தான் அந்த மீறுதல், அந்த அஃபென்ஸ். தேவனுக்கு எதிராக கீழ்ப்படியாமை செஞ்ச காரியம், கீழ்ப்படியாமை, அந்த அஃபென்ஸ் அதுதான். அஃபென்ஸ் ஒரே வார்த்தை. அதுக்கப்புறம் கிருபை வரத்தின் பலன் போட்டுக்கிறாங்க தமிழ்ல. பட் தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படி வரதில்லை. இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வருதுன்னா ஃப்ரீ கிஃப்ட். ஃப்ரீ கிஃப்ட்னா என்ன? கிஃப்ட்னா தமிழ் பைபிள் லாங்குவேஜ்ல வரம் இல்லைங்களா? கிஃப்ட் அப்படின்னா வரம். ஆக்சுவலி இது நம்ம பேசுறது பைபிள் லாங்குவேஜ்ல, பேச்சு வழக்குல நம்ம பரிசுன்னு சொல்லுவோம். பட் அந்த வார்த்தை பரிசுன்ற வார்த்தை சொல்றது தப்பு இல்லை. ஏன்னா இது பரிசு தான், கிஃப்ட் தான். இது பெரிய பரிசு, தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பரிசு. பட் பைபிள் லாங்குவேஜ்ல அது வரம் இல்லைங்களா? வரம். அது என்ன வரம்? ஃப்ரீ கிஃப்ட். ஃப்ரீ கிஃப்ட், இலவச வரம், இலவச வரம். ஸோ இதுதான் இங்கிலீஷ்ல அப்படி கம்பேர் பண்றாரு. ஒரு அஃபென்ஸ் மாதிரி, அஃபென்ஸ் மாதிரி எது கிடையாதுன்னா ஃப்ரீ கிஃப்ட் இல்லை. அஃபென்ஸ் வேற, ஃப்ரீ கிஃப்ட் வேற. அஃபென்ஸை விட ஃப்ரீ கிஃப்ட் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த அஃபென்ஸ் பத்தி தான் நம்ம போன அந்த 3 வசனங்களை பார்த்தோம். அது எப்படி வந்துச்சு, என்ன எப்படி வந்துச்சு, மனுஷனுக்கு என்ன கிடைச்சிச்சு அந்த அஃபென்ஸ்னால இல்லைங்களா? அந்த மீறுதல்னால என்னென்ன விஷயங்கள் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி பரவுச்சு. ஸோ இது நம்ம பார்த்தோம். இப்போ ஃப்ரீ கிஃப்ட் பத்தி பேசலாம். இந்த ஃப்ரீ கிஃப்ட், இலவச வரம். இந்த இலவச வரம் இல்லைங்களா? அந்த இலவச வரம் முதல்ல என்னன்றது தெரியணும். அது எப்படி நமக்கு கிடைக்குது, யார் மூலமா கிடைக்குது? ஆனா தெளிவா சொல்லிட்டாரு, ஒப்பானது அல்ல. Not as the offense, so also is the free gift. So இப்படித்தான் நம்ம இங்கிலீஷ்ல ரொம்ப எளிமையா அங்க புரிந்து கொள்ளலாம். ஸோ நீங்க தமிழும் இங்கிலீஷும் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ரெண்டு இதில் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் கருப்பொருள் என்ன என்பதை மட்டும் நம்ம கவனிக்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. ஓகே, இப்போ ஒப்பானதல்ல சொல்லிட்டு எப்படி அப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு சொல்ற ஆன்சர் எப்படி எனில். எப்படின்னு சொல்றாரு, ரீசன் கொடுக்குறாரு பாருங்க. பாருங்க, அந்த அஃபென்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அந்த அஃபென்ஸ் மீறுதல் அது எப்படி வந்துச்சு? ஒருத்தனால, ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் சாவுக்கு போயிட்டாங்க, மரணத்துக்கு போயிட்டாங்க, மரிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? இதுதான் ஃபேக்ட். இது நம்ம ஒத்துக்கணுமா இல்லைங்களா? இங்க எல்லா மனுஷன் சாகுறானா? இந்த சாவுக்கு காரணம் யார்? அவரவன் செய்யக்கூடிய பாவமா? இல்லை, இது ஆதாம் செய்திட்ட பாவம். ஆதாம் செய்திட்ட பாவம், அவர் வாங்கிட்ட இந்த பலனாகிய மரணம் தான் எல்லா மனுஷனுக்குள்ள வந்திருக்குது. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது மனுஷனுக்குள்ள. அந்த ஆதாமுடைய பாவம் இருக்கிறதுனால மனுஷன்
பாவம் செய்யாமல் இருக்க முடியறதில்ல. மீறுதல் அதிகமா போயிட்டு இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஒருத்தருடைய மீறுதலினாலே எல்லாரும் மரிச்சிருக்கும் போது, இப்ப இது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா நம்ம இது இல்லாம அனுபவத்துல நல்லா பார்க்கக்கூடிய விஷயம், கண் கூட பார்க்கிறோம். நம்ம எல்லாம் மரணம் என்பது எவ்வளவு ஒரு வலி தரக்கூடிய விஷயம் இல்லைங்களா? அது எப்படி வந்துச்சுன்னு தெரியும் போது ரொம்ப கவலை இருக்கு. அது பாருங்க, எப்போ 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ண தப்பு, அது பலன் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு பக்கத்துல வைங்க. பவுல் தெளிவுபடுத்தாரு, இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, ஒப்பானது அல்ல அப்படின்னு. இதுவே இவ்வளோ நம்ம பயமுறுத்துற மாதிரி கவலை கொள்ளாகும்படி செய்யுதுன்னா, இப்ப இந்த பக்கம் வா, இப்படி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் அன்பானவர்களே. இது ஒன்லி விசுவாசம் இருந்தால் மாத்திரமே இந்த காரியத்தை நம்ம உள்வாங்க முடியும். என்ன சொல்றாரு பவுல்? ஒரு இலவச வரம் ஒண்ணு இருக்குது, அது இலவசமா கொடுக்கிறாரு. அது வரம், இலவச வரம். அது எப்படி கிடைக்குதுன்னா கிருபையினால. கிருபையினால, தேவனுடைய கிருபையினால. அதைவிட தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரும் அந்த இலவச வரம், அந்த கிஃப்ட், அது பாத்தீங்கன்னா அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. பவுல் ஒரு பாயிண்ட் நம்ம தெளிவுபடுத்துறாரு பாருங்க. மனுக்குலத்தை நீங்க சென்டரா வச்சுக்கோங்க. மனுக்குலம் நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஆதாம், இன்னொரு பக்கம் இயேசு. ஆதாம்னால மனுக்குலம் என்ன பாதிப்புக்குள்ள போயிட்டாங்க நமக்கு தெரியும். எப்படி பாதிப்பு மனுஷனுக்கு மனுக்குலத்துக்கு வந்துச்சு, ஆதாம்கிட்ட இருந்து எல்லாம் பார்த்தாச்சு. எப்படி மனுக்குலத்துல அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அதையும் பார்த்தாச்சு. அது கண் கூட பார்க்கிறோம். ஆனா இப்போ பவுல் இன்னொரு காரியத்தை காமிக்கிறாரு, இதை விட தேவனுடைய ஒரு கிருபை இருக்குது. இதுவே இப்படி வேலை செய்யுதுன்னா தேவனுடைய கிருபை எப்படி இருக்கும்? அது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷன் மூலமாய் வருது. அந்த ஒரு வரம் கிடைக்குது தேவனுடைய கிருபையினால. பெரிய கிஃப்ட் கிடைக்குது. அது என்ன கிஃப்ட்ன்றது பவுல் பின்னாடி பேசுறாரு. சகோதர சகோதரியில ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த வரத்துடைய காரியங்கள் பத்தி. நீதிமான் ஆக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அப்போ இது ஒரு மனுஷனால கிடைக்குது, தேவனுடைய கிருபையினால. இது அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது அப்படின்னு ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் வச்சிடறாரு. இன்னும் டீப்பா உள்ள போகலை. அது எப்படி பெருகுது, அநேகர் மேல எப்படி பெருகுது, எப்படி கிருபை பெருகு, அந்த கிருபையால வரக்கூடிய ஈவு எப்படி ஒருத்தருக்குள்ள அதிகமா அநேகர் மேல் பெருகுன்ற ஒரு டீப்பான பாயிண்ட்ஸ் பவுல் இங்க பேசல. பட் பெருகுதுன்ற காரியத்தை அங்க வச்சுட்டார். அப்போ இந்த கம்பேரிசன் நீங்க அங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்ம நம்புறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் என்ன சொல்றாருன்னா, ஒரு மீறுதல், இந்த பக்கம் வரம், இலவச வரம், ரெண்டும் ஒப்பானது அல்ல. எப்படி ஒப்பானது இல்லைன்னு கேட்டா, அதுதான் மீறுதல் பத்தி சொல்லும்போது ஒருத்தனால எல்லாரும் மரிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் மரணம் வருதுன்னா ஒருத்தனால. ஆனா இந்த பக்கம் எல்லாருக்கும் அந்த இலவச வரம் பெருகி இருக்கிறது. அது ஏதோ தேவனுடைய கிருபையினால கிடைக்குது, இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனுஷனால. இது ஃபர்ஸ்ட் கம்பேரிசன். இப்போ செகண்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வசனம் 16. 16 வசனம் என்ன சொல்லுதுன்னா, சேம் அதே கான்செப்ட், கொஞ்சம் வார்த்தைகள் மாறி இருக்குது.
இப்ப அங்க பார்த்தோம் மீறுதல் என்ற வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மீறுதல் யார் பண்ணா? ஆதாம். இப்ப அதே கான்செப்ட இப்ப இங்க பவுல் எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. ஒருவன் பாவம் செய்ததினால் ஆதாம் உண்டான தீர்ப்பு சாகவே சாவாய் என்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்ற வார்த்தை கிரிமா என்ற கிரீக் வேர்டு வருது. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா? அது ஒரு தீர்ப்பு. சாகவே சாவாய். இது ஒருத்தர் பண்ண தப்புனால வந்துட்ட தீர்ப்பு. இது ஒரு பக்கம் வைங்க. இது ஒரு தராசுல வைங்க. இந்த பக்கம் வச்சீங்கன்னா தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. சோ இப்போ இது நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிச்சு பார்த்தோம்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அங்க வருதுங்க. பட் பெரிய அளவுல அர்த்தங்கள் மாறுதில்ல. விஷயம் ஒண்ணுதான். ஆனா வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் கூடுதலா போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? என்ன படிக்கிறோம் இங்கிலீஷ்ல கேட்டா, ஃபர்ஸ்ட் தமிழ்ல பார்த்துடலாம். ஒருவன் பாவம் செய்ததால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. சோ இங்கிலீஷ்ல எப்படி வருது? ஒருத்தன் பாவம் பண்ணதுனால இல்லைங்களா? ஒருத்தன் பாவம் பண்ணதோடைய விளைவு இந்த பக்கம் வரத்துடைய காரியம். சோ ரெண்டும் ஒன்னல்ல. And not as one by one that sin. ஒருத்தர்னால அவர் பாவம் பண்ணார் இல்லைங்களா? ஒருத்தர் பாவம் பண்ணதுனால வந்த விஷயங்கள் அந்த வரத்தோட அந்த கிஃப்டோட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. So not as. இங்கிலீஷ் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அந்த என்ன சொல்ல வருது என்பதை தமிழ்ல அழகா போட்டுக்கிறாங்க. ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு. இந்த உண்டான தீர்ப்பு என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வரதில்லை. பட் அது அந்த ஒரு கருப்பொருளை மையமா வச்சுதான் பவுல் இங்க பேசுறாரு. அது எப்படின்றத அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளை படிக்கிறோம். அந்த தீர்ப்பு இல்லைங்களா? எந்த தீர்ப்பு? சாகவே சாவாய். இது ஒரு குற்றத்தின் நிமித்தம் என்று தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல ஒரு குற்றம் வரதில்ல. ஒருத்தர்னால அந்த தீர்ப்பு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தது. ஆக்கினை, கண்டம்னேஷன், ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. அப்போ என்ன சொல்ல வரா என்பதை புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? அதே மாதிரி இல்ல, அது மாதிரி இல்ல, அதுவே எப்படின்னா, பட் இலவசமாக இருக்கக்கூடிய அந்த பரிசு, இலவசமா இருக்கக்கூடிய அந்த வரம் பத்தி சொல்லும்போது அது தமிழ்ல கிருபை வரம் போட்டாங்க, இங்கிலீஷ்ல ஃப்ரீ கிஃப்ட், இலவச வரம். ஏன்னா அது இலவச வரம் போட்டதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இலவசம் என்ற வார்த்தைக்கு கிருபைனே போட்டாங்க. கிருபைக்கு வேறொரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷ்ல, கிரேஸ். ஆகையினால நம்ம கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்க கிருபை வரத்துக்கு பதிலா இலவச வரம் என்று நீங்க போட்டு படிக்கிறது ஆரோக்கியமா இருக்கும். அப்போ இலவச வரம் பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுதாமா, அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் படியாய் ஏதுவாயிருக்கிறது. ஃப்ரீ கிஃப்ட் இல்லைங்களா? தேவன் தரக்கூடிய அந்த கிருபையினால வரக்கூடிய அந்த இலவச அந்த கிஃப்ட் என்ன பண்ணுதாமா, அநேக குற்றங்களுக்காக, அநேக குற்றங்களை இருந்து நீதிமான் ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஏதுவாயிருக்கிறது அந்த இலவச அந்த கிஃப்ட் வரும். பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே, எஸ் உண்மைத்தான், நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்குது, குற்றம், ஆதாம் பண்ணிட்ட பாவம், ஆதாம் பண்ணிட்ட குற்றம் உடைய விளைவின் பலன்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மனுக்குலம் 6000 வருஷம் அனுபவிக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா யாரெல்லாம் தேவனுடைய கிருபையுடைய இலவச வரத்தை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க அனுபவிக்கக்கூடிய
ஒரு விஷயங்களை தான் பவுல் இங்க என்ன பண்றாருன்னா பேசிட்டு இருக்கிறார். இது யாருக்கு கிடைக்குதுன்னா, யாரெல்லாம் அந்த ஃப்ரீ கிஃப்ட் வாங்கியிருக்கிறாங்களோ அவர்களால உணர முடியும் தேவன் எப்படி இந்த கிருபை கொடுத்திருக்கிறார். அது நீதிமான் நீதிக்கேதுவாக, நீதி விளங்கும் தீர்ப்புக்கேதுவாய் இருக்குது. அநேக குற்றங்களை நீக்கக்கூடியதாய் இருக்கிறது. சகோதர சகோதரி, பெரிய கான்செப்ட் தான். ஆக்சுவலி யோவான்ல பாத்தீங்கன்னா இதே கான்செப்ட பவுல் யோவான்ல ரொம்ப இன்னொரு லாங்குவேஜ்ல கொடுக்குற படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், இல்லைங்களா, நீதிபரராய் இருக்கிற நம்முடைய கர்த்தர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அநேக குற்றங்களை நீக்குது அந்த இலவச வரும். சோ இதுதான் 16ஆம் வசனத்துடைய செகண்ட் கம்பேரிசன். அடுத்து தேர்ட் கம்பேரிசன் நம்ம எங்க போறோம்? 17ஆம் வசனம். 17ஆம் வசனம் அல்லாமலும் உடைய அர்த்தம் என்ன? இந்த 17ஆம் வசனம் கொஞ்சம் ஸ்பெஷலு. என்ன சொல்லலாம்னா, முதல் வசனம் 16, 17 ஜென்ரலா பவுல் பேசுறார் இல்லைங்களா? ஜென்ரலா பவுல் பேசக்கூடிய விஷயம். ஏன்னா எப்படி மனுக்குலம் ஆதாம்னால பாதிக்கப்பட்டிருக்குது, ஆனா இயேசு கிறிஸ்துனால மனுக்குலம் அடைய போகிற நன்மைகள் பத்தி பேசு. பட் 17ஆம் வசனம் ஸ்பெசிபிக்கா சபையை பத்தி பேசப்பட்டு என்ன சொல்லும்னா, சபைக்கு விசேஷமா மனுக்குலத்திலேயே சபைக்கு கொஞ்சம் கூடுதலா அப்படி சொல்லலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சபைக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறான்னு ஒரு பெரிய கிருபை பண்ணிக்கிறார். அதுதான் வசனம் 17 அங்க பேசுது. அது எப்படி சொல்றாருன்றத படிக்கலாம் நம்ம. கவனிங்க பாருங்க. 17ஆம் வசனம், ஒருவனுடைய மீறுதலினாலே, மறுபடியும் அதே பாயிண்ட்க்கு வராரு, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்குதாம். ஆளுகை செஞ்சிட்டு இருக்குது மரணம், அது ஆட்சி பண்ணிட்டு இருக்குது மரணம், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆட்சி பண்ணுது இல்லைங்களா? இது ஒரு கம்பேரிசன் ஒரு பக்கம். ஆனா இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா சபையை பத்தி பேசுறார், தேவனுடைய பிள்ளைகளை பத்தி பேசுறார், நம்மளை பத்தி பேசுறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? கிருபையின் பரிபூர்ணத்தையும், அப்புறம் செகண்ட் பாயிண்ட், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். தமிழ்ல படிக்கும் போது ஏதோ 2 பரிபூர்ணம் பெறுகிற மாதிரி வசனம் வருது. 2 விஷயத்த பெறாங்க, ரெண்டுமே பரிபூரணம். பரிபூர்ணம்னா அதிகமா, அபண்டன்ஸ், நிறைய பெற்றுக்கொள்றவங்க. அது என்ன 2 நிறைய பெற்றுக்கொள்றாங்க? எந்த 2 விஷயத்த பெற்றுக்கொள்றாங்க நிறைய கேட்டா, அது இங்கிலீஷ்ல படிக்கிறோம். ஒண்ணு, they which receive the abundance of grace. கிருபையின் பரிபூரணம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிருபையின் பரிபூர்ணம். தேவன் பண்ணதே கிருபை, தேவன் காண்பிக்கிறதே கிருபை, அதுக்கு பரிபூர்ணம் இருக்காமா. பரிபூர்ணம்னா நீங்க பர்ஃபெக்ஷன் நினைச்சுக்காதீங்க. உண்மையிலே தமிழ் வார்த்தைகள் மொழிபெயர்ப்பு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. என்ன வார்த்தை போட்டா கரெக்டா அந்த தாட் கொடுக்கும். பட் அவங்களுக்கு கிடைச்ச வார்த்தை பரிபூர்ணம் போட்டுக்கிறாங்க. ஆனா பரிபூர்ணம் சொல்றதை விட நிறைய அபண்டன்ஸ். இந்த அபண்டன்ஸ் வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை போட்டா அது என்னவா இருக்கும் நீங்க திங்க் பண்ண. பட் கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, கிருபை பெற்றுக்கொள்றத பத்தி பேசல, அதிக கிருபை, அதிகமான கிருபை அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? நிறைய கிருபை, கிருபை இல்ல நிறைய கிருபை, அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்றவங்க. இது யார் நினைக்கிறீங்க? எஸ், நாம தான். நல்ல உதாரணம், தினமும் நமக்கு கிருபை கிடைக்குது, டெய்லியும் கிருபை கிடைக்குது. ஏதோ ஒரு நாளோட கிருபை நின்று போறது இல்லை, போன வாரத்தோட இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. தினமும் கிருபையுடைய காரியங்கள் தேவன் நமக்கு கொடுக்குறாங்க. கிருபை பெருகுது நம்ம வாழ்க்கையில. அது யார் உணர்றாங்களோ இந்த வசனத்தை நல்லா உள்வாங்க. அடுத்து
அடுத்த பரிபூர்ணம் என்ன கேட்டா, நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம் அப்படின்னு வருது இல்லைங்களா? இது என்ன நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம்? ஏற்கனவே பார்த்தோம். ஆரம்பத்துல பவுல் ஒரு கிஃப்ட்னு பேசிட்டு வந்துருக்காரு இல்லைங்களா? ஃப்ரீ கிஃப்ட். அந்த ஃப்ரீ கிஃப்ட் எப்படி கிடைக்குது? தேவனுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்குது. படிச்சோம் இல்லைங்களா? அந்த கிஃப்ட பத்தி, கிஃப்ட் என்ன கிஃப்ட் அதை சொல்லுங்க கேட்டா, அதுதான் சொல்றாரு, நீதியாகிய ஈவு. நீதியாகிய ஈவு, the gift of righteousness. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிஃப்ட் சகோதர சகோதரிகளே. இது வந்து எப்படி சொல்லலாம், மேலே யார் ஒருத்தர் தங்கள் வாழ்க்கையில இந்த பாவத்துடைய தொல்லையினால ரொம்ப பாதிக்கப்படுறான். ஐயோ, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பாவங்கள் இருக்குது, ஏன் இவ்வளோ தப்பு பண்றேன், அந்த பாவத்துடைய தொல்லை யார் ஒருத்தர் நல்லா உணர்றாங்களோ அவங்கனால தேவனுடைய கிருபையினால ஒரு காரியத்தை உணர முடியும். ரைச்சியஸ்னஸ், நீதி, தேவ நீதியை தங்கள் வாழ்க்கையில அவங்க பெற்றுக்கொள்வதை ஒரு நாளும் உணர முடியும். அது விசுவாசத்துல பெற்றுக்கொள்றாங்க. விசுவாசத்தினால நீதியாகிய அந்த ஒரு கிஃப்டை அவங்க ஒரு நாளுமே பெற்றுக்கொள்றாங்க. அதிகமா பெற்றுக்கொள்றாங்க. பரிபூரணம், abundance of gift of righteousness. இந்த gift of righteousness என்பது இது ஒரு நாள் இல்லை, இது நேத்தும் இல்லை, இன்னைக்கு நாளைக்கு. ஏன்னா அதனால தான் பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. The abundance of grace and abundance of gift righteousness. அது தங்கள் வாழ்க்கையில அது ஆளுகை பண்ணும். shall reign in life by, இதுல எப்படி கிடைக்குதுன்னா ஒருத்தரால, இயேசு கிறிஸ்துனாலே. சோ சகோதர சகோதரிகளே, இந்த 17ஆம் வசனம் தனிப்பட்ட வகையில ரொம்ப தியானிக்க வேண்டிய வசனம். ரொம்ப சென்சிட்டிவான வசனம் இந்த வசனம். இது ரொம்ப உள்ளான வகையில யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு நாளும் நமக்கு எவ்வளவு கிருபை கிடைக்குது, எந்த அளவுக்கு அந்த நீதியின் ஈவு நமக்கு பெற்றுக்கொள்றோம் இல்லைங்களா? நீதியின் ஈவுனா என்ன வருது? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் கேட்டா. ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப எளிமைதான். நம்மளாம் நீதிமான்கள் அல்ல இல்லைங்களா? இப்ப நேத்து நான் பாவி, இன்னைக்கும் நான் பாவி தான். ஆனா நேத்து நான் தேவனுடைய பார்வையில நான் பாவிதான், பட் நேத்து தேவனுடைய பார்வையில நான் என்னவா இருக்கிறேன்னா நீதிமானா இருக்கிறேன். அதுக்கு யார் காரணம்? இயேசு. இன்னைக்கும் நான் தேவனுடைய பார்வையில நீதிமானா இருக்கிறேன், பட் எனக்கு தெரியும் நான் பாவம் பண்ணியிருக்கிறேன். ஆனா தேவன் பார்வையில நான் நீதிமானா இருக்கிறேன். இது எப்படி தேவனால நான் நீதிமான் என்று பார்க்கப்படுகிறேன்? ஏன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு. அவர் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நாம தேவனுடைய பார்வையில நீதிமானாக பார்க்க போறோம். இதுதாங்க, இது பெரிய கிஃப்ட்டுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இது ஒரு வரம். ஆக்சுவலி இது எல்லாரும் உலகத்தாருக்கு இன்னும் இந்த விஷயம் கிடைக்கல. பட் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இந்த கிஃப்டை எந்த அளவுக்கு நம்ம பெருசா பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? இந்த கிஃப்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம நிலைமை. நினைச்சு பாருங்க, ஒரு நாளும் தெரியுமா நாளைக்கு நம்ம பாவம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா தெரியுமா? காலையில எந்திரிச்சதுல இருந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளுமா இல்லையா நமக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா பாவத்தை நம்ம வெறுக்கிறோம், பாவத்தை நேசிக்கிறது இல்லை. ஆனா சரீரத்துல பாவம் வாசம் செய்யறதுனால பாவம் நம்மளை நிறைய நேரங்கள்ல மேற்கொள்ளும் போது ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தர்கிட்ட இருந்து, தேவன் இருந்து. சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதே நிச்சயமாமே உண்மைதான் இல்லைங்களா? ஆளுவார்கள் சொல்லும் போது கர்த்தரோடு கூட இல்லைங்களா ஜீவன் அடைந்து உலகத்தின் ஜனங்களை ஆளக்கூடிய ஒரு காரியம். அதை நம்ம வெளிப்படுத்தல கூட படிக்கிறோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த பாயிண்ட் போயிடலாம், 18ஆம் வசனம். ஸோ 18ஆம் வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட், மறுபடியும் கம்பேர் பண்றாரு. இது 4வது கம்பேரிசன்.
ஒரே மீறுதலினாலே, மறுபடியும் அதே சேம் பாயிண்ட் தான் கண்டினியூ ஆகுது. ஒரே அங்க வந்து ஒருவனுடைய மீறுதல் ஆதாம் நாள, ஆனா இயேசுனால அப்படி படிக்கிறீங்களா? அது மாதிரி இப்போ 4th கம்பேரிசன்ல ஒரு தப்புனால எல்லாருக்கும் ஆக்கினைனா மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லைங்களா? மரணத்துக்கு ஏதுவான, ஆக்கினைக்கு ஏதுவானது போல. ஆக்சுவலி தீர்ப்பு என்ற வார்த்தை மூலப்பிரதியில வரதில்லை. அது மொழிபெயர்ப்பாளர்கள் புரியறதுக்காக நம்ம போட்டிருக்கிறாங்க. பட் மூலப்பிரதியில வரதில்லை. அப்ப எப்படி படிக்கணும்? மீறுதலினாலே, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவானது போல, அப்படி படிச்சா கரெக்டா இருக்கும். அப்போ ஒரு தப்புனால பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் வந்துருச்சு. அது போல ஒரே நீதியினால, பாருங்க, அங்க தப்புனால அவரு பண்ண தப்பு நம்ம எல்லாரும் பாதிக்கப்படுறோம். அதே போல ஒருத்தர் பண்ண நீதி என்னங்க? கீழ்ப்படிதல். அவர் ஒருத்தர் இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்த மனுஷங்களே அவர் ஒருத்தர் மட்டும்தான் நீதியாய் இருந்தார். அவர்கிட்ட இருந்து எல்லா மனுஷருக்கும் என்ன கிடைக்குதுங்களாமா? பாருங்க, ஒரு தப்புனால மரணம் வந்துச்சுன்னா ஒரு நீதினாலே ஜீவன் கிடைக்குது. அப்படிப்பட்ட நீதிங்க, தேவ நீதி, ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவாயிற்று. தீர்ப்புல நீதிக்கு ஏதுவாயிற்று. நான் ஆச்சரியமான பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? பட் இதெல்லாம் நம்ம சகோதர சகோதரிகளே, உலகத்துல ராஜ்யத்துல எல்லா ஜனங்கள் இந்த ஒரு காரியத்தை புது உடன்படிக்கை கீழே தங்களை ஒப்பு கொடுக்கும் போது இந்த ஒரு கிருபை பெற்றுக்கொள்றாங்க. பட் இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்கூட்டியே அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ கடைசி கம்பேரிசன் 19ஆம் வசனம். ஒரே மனுஷனுடைய, மறுபடியும் ஆதாம் எடுக்கிறாரு, கீழ்ப்படியாமை. இப்ப பாருங்க, மீறுதல், குற்றம் இல்லைங்க, வார்த்தை அதே வார்த்தை தான். பட் வேற வேற வார்த்தை போட்டாலும் விஷயம் ஒண்ணுதான். ஒருத்தர் பண்ண கீழ்ப்படியாமை. ஏன்பா ஆதாம் கீழ்ப்படியாமை பண்ணீங்க? நீங்க பண்ண ஒருத்தர்னால எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டாங்க. அநேகர். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அவன் எல்லாரும் பாவம் பண்ணிட்டாலும் அவனுடைய பாவத்துக்கு தேவன் மரணம் கொடுக்கல. ஆதாம் பண்ண பாவத்துக்கு தான் மரணம் கொடுத்தார். அந்த சாபம் வந்துச்சு. அந்த பாவம் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதன் விளைவா மரணமும் வந்துச்சு இல்லைங்களா? அப்போ அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. இது ஒத்துக்கிறீங்களா? இதை ஒத்துக்கும் போது ஏன் இதை மட்டும் ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது? என்னது? ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சாரு. அவர் ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சார்னா அவருக்குள் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். என்ன கான்செப்ட் இல்லைங்களா? இது இது ஜீரணிக்கணும் அன்பானவர்களே. இது ஒத்துக்கணும். நாம் ஆதாம் மூலமா எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டாங்க. சரி, நான் ஏத்துக்கிறேன். ஆமா, நான் பாவியா இருக்கிறேன், எல்லாரும் பாவியா இருக்கிறாங்க. காரணம் அவர் பண்ண தப்புனால. ஓகே, ஆனா ஏன் இதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது? ஒருத்தருடைய கீழ்ப்படிதல். ஆமாப்பா, அவர் அன்னைக்கு அவரு கீழ்ப்படிஞ்சாரு. இன்னைக்கு நான் எப்படி அவர் கீழ்ப்படிஞ்சதுனால நான் எப்படி நீதிமான் ஆக்குவேன்? கேட்கலாமா கேள்வி? சகோதர சகோதரி, இதுதான் நீதிமான் ஆக்கப்படுதல். இது இலவச வரம். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. கத்தர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பெரிய கிஃப்ட். சகோதர சகோதரி, ரொம்ப சீரியஸா நம்ம என்ன பண்ண வேண்டாம், உணர வேண்டி இருக்குது. எவ்வளவு பெரிய கிருபைக்குள்ள வந்திருக்கோம் தெரியுங்களா? நாம என்ன பாரு கிருபை. தேவன் கிட்ட ஒரு சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதனால இதெல்லாம் விசுவாசத்தினால தான் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய, விசுவாசம் இல்லைன்னா கண்டிப்பா நம்புறதுக்கு எதுவே இருக்காது. சகோதர சகோதரில, இப்படியாக
பவுல் மொத்தம் 5 கம்பேரிசன் என்ன பண்றாருன்னா அங்க கொடுத்துட்டு கடைசியா 20-21 கம்ப்ளீட் பண்றாரு. இப்படியாக மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இவ்வளோ நேரம் ஆதாமுடைய மீறுதல் அதனால வந்த விளைவுகளை பத்தி சொல்லிட்டு வந்தவர் இப்ப மீறுதலுடைய கண்டிஷன் இன்னும் அதிகமாகும்படி, இன்னும் அது பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ். அப்ப நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் பாவம் பெருகுச்சானா அப்படி அர்த்தம் இல்லை. நியாயப்பிரமாணம் வந்ததுனால ஏற்கனவே பாவங்கள் இருக்குது உலகத்துல, நம்ம ஏற்கனவே படிச்ச பாயிண்ட்ஸ் தான். அந்த பாவங்களுக்கு உயிர் வந்த மாதிரி, அது மாதிரி நியாயப்பிரமாணம் என்பது என்ன? தேவனுடைய கட்டளைகள். இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் செஞ்சா அது அந்த காரியமானது பாவமாக எண்ணப்படும். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி அது நீ செஞ்சாலும் பாவமாக எண்ணப்படவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் புரிஞ்சுக்கணும். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியாயப்பிரமாணமே வரட்டும், மீறுதலே பெருகட்டும், அதை பத்திலாம் கவலை இல்லை. பாவம் பெருகுச்சா பெருகிட்டு போட்டோம். புரிஞ்சுக்கோங்க, பாவத்துக்கே இவ்வளவு விஷயம் இருக்குன்னா கிருபைக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? பாவம் பெருகின இடத்தில் கிருபை குறையாது பிரதர் சிஸ்டர், அதுவும் அதிகமாய் பெருகிற்று. இது பவுல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார். இந்த கிருபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார். கிருபை பெருகுதாமா. இது பெரிய கான்செப்ட். இது நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்க நமக்கு தெரியல. கண்டிப்பா நம்ம இது உள்வாங்க. எளிமையா சொல்லணும்னா பாருங்க, இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த கிருபையை பத்தி எளிமையா சொல்லணும்னா எப்படி பெருகுது, கிருபை பெருகுதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஆதாம் பண்ண தப்பு நமக்கு இருக்கு, நமக்குள்ள வந்துச்சு இல்லைங்களா? ஆதாம் பண்ண தப்பு அந்த விஷயங்கள் நமக்கு வந்துச்சு. அத தேவனுடைய கிருபை என்ன பண்ணுச்சு? மூடப்பட்டுச்சுன்னு பார்த்தோம், படிச்சோம். இப்ப கிருபைனால ஆதாமுடைய பாவங்கள் மூடப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அது பாவம் தான். ஏன்னா தேவனுடைய கட்டளைகள் அப்படி இருக்கு. அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அது நம்ம கணக்குல தான் வரும். அப்ப இந்த கணக்குகளை கூட மன்னிக்கிற கிருபை எதுனா அதான் அந்த கிருபை. கிருபை அதிகமாய் பெருகிற்று. நான் மாதிரி விஷயம் இல்லைங்களா? 21ஆம் வசனம், அதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல. எஸ், உண்மைதான். இந்த எல்லாருடைய மரணத்துக்கும் எல்லாம் சாகுறாங்கன்னா அது காரணம் ஆதாமுடைய பாவம். அதே போலதான் எல்லாருக்கும் ஜீவன் கிடைக்கணும்னா ஒருத்தருடைய கிருபை இருக்குது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வரக்கூடிய நீதி. அந்த நீதியினால, அந்த நீதி தான் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையினால கிடைக்கக்கூடிய இலவச வரம் அதுதான் அந்த நீதி, தேவ நீதி. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அந்த கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, தைரியமா சொல்லலாம், நாம் ஜீவனுடையவர்கள் கிருபைக்குள்ள இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. எப்போ கிருபை விட்டு வெளியே நாம போறோமோ அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். கிருபைக்குள்ள, தேவனுடைய கிருபைக்குள்ள நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தருடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தேவனுடைய கிருபையிலிருந்து நம் விலகாதபடி, தேவனுடைய கிருபை நம்மிட்டிருந்து தேவன் எடுக்காதபடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய இரட்சகர் இயேசு மூலமாய் தேவன் கிட்ட அந்த கிருபைக்காக நாம போயிட்டு சேர கடவுள். தேவன்கிட்ட கிருபையை வாங்கலாம். தேவன் தர ரெடி, நாம தாழ்த்தி தேவன் கிட்ட அங்க போகும்போது. தொடர்ந்து
நம்ம 6ஆம் அதிகாரத்துக்குள்ள போலாம். இப்ப 6ஆம் அதிகாரத்துக்குள்ள போய் பவுல் இன்னொரு பெரிய கான்செப்ட் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. எதுக்குப்பா இந்த கிருபை? எதுக்கு தேவன் இவ்வளவு கிருபை கொடுக்குறீங்க? இந்த கிருபை காரணம் என்ன? ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்துவ சபை ஜனங்கள் நீங்க பிரசங்கங்களை கேட்டீங்கன்னா கிருபையை பத்தி நிறைய பேசுவாங்க. ஆனா இதோட நின்னுக்குவாங்க. பட் இந்த கிருபை எதுக்கு கொடுக்கிறாரு தேவன்? கிருபையுடைய அதிகமான கிருபை ஏன் கொடுக்கிறார்? கொடுப்பது காரணம் என்ன? அதுதான் 6ஆம் அதிகாரத்துல பவுல் அங்க பேச ஆரம்பிக்கிறார். அது நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிருபை கொடுக்கிறது காரணமே இதுதான். அப்போ நம்ம என்ன செய்யணும் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ள நம்ம போகலாம். ஸோ தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.